ஒரு பசுமையான காட்டுல முயலும் ஆமையும் இருந்துச்சு. முயல் தன்னோட வேகத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கும். ஆமைய பார்த்து உன்னால என்ன மாதிரி ஓட முடியுமா, நடக்க முடியுமான்னு சொல்லி ஆமைய கேலி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. முயலோட கேலியால பொறுமை இழந்த ஆமை முயல் கிட்ட பந்தயம் போடலாமான்னு சவால் விட்டுச்சு. யார் முதல்ல அந்த மலை உச்சி அடையிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரு ஒப்பந்தம் போடுதுங்க. பந்தயம் தொடங்க ஆரம்பிச்சுச்சு. முயல் மின்னல் வேகத்துல ஓடிடுச்சு. ஆமை மெதுவா நடந்து வந்தது. பாதி தூரம் வந்த முயல் பின்னால பார்த்தப்ப ஆமை வெகு தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனேயே முயலுக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. ஆமை வர எப்படியும் லேட் ஆகும். ஒரு மரத்தடியில நம்ம படுத்து தூங்கலாம்னு சொல்லி முயல் மரத்தடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சுச்சு. ஆமை எங்கேயுமே நிற்காம மெதுவாகவும் நிதானமாகவும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அங்க தூங்கிக்கிட்டு இருந்த முயலையும் தாண்டி ஆமை மலை உச்சியை அடைஞ்சு வெற்றி பெற்றது. தூக்கத்துல இருந்து எழுந்த முயல் தன்னோட தோல்வியை உணர்ந்து வருத்தப்பட்டது. ஆமை விடாமுயற்சியினால மலை உச்சியை அடைஞ்சு வெற்றி பெற்றது. நாமளும் விடாமுயற்சியோட எந்த காரியத்தை செஞ்சாலும் கண்டிப்பா நமக்கு அதுல வெற்றி கிடைக்கும்.